விஜயகாந்த் தங்கம். தங்கம்னா அப்படி ஒரு தங்கம். ஒரு மனிதர் இவ்வளோ நல்லவராக இருக்க முடியுமா? எல்லாருக்கிட்டேயும் சின்ன மைனஸ் இருக்கும். விஜயகாந்த் சார்கிட்ட வந்து நெகட்டிவ் என்ன இருக்குது கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்கும். அப்படி நான் எப்போவுமே சொல்லுவேன். உண்மையிலே ஒரு மனிதர் பார்த்தா சொக்க தங்கம் சொல்கிறோம். அதுதான் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கணும். அப்படி தான் மற்றவங்களுக்காக மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர்னா அது விஜயகாந்த். நான் லொக்கேஷனில் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் முடிச்சேன்னா, ஒரு படம் முடிச்சேன்னா, யூனிட்டில் இருக்குது அத்தனை பேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, இல்லை சைலண்ட்டாக ஹெல்ப் பண்ணுறது, நம்ம லைட்மேன் கிட்டேலாம் நல்லவங்களும் அவங்களும் மனிதர்கள் தான், அவங்கள வந்து மதிக்கிறதும், இது எல்லாமே நான் விஜயகாந்த் சார் கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவர் வந்து லொக்கேஷனுக்கு வந்தார்னா தனியாக இருக்க மாட்டார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் பாய்ஸ், லைட்மென், ஃபைட்டர்ஸ், ஃபைட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் அவங்க தான் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அதுதான் அவங்க மத்தியில் தான் உட்காந்துட்ருப்பார், அவங்க மத்தியில் தான் பேசிகிட்ருப்பார், அவங்கக்கிட்ட தான் பேசிகிட்டு சாப்பிட்றதும் அவங்க கூட தான். தனியாக போய் சாப்பிட மாட்டார். எனக்கு தனியாக சாப்பாடு வரணும், அவங்களுக்கு என்ன வருதுன்னு பற்றி கிடையாது. அவங்க மத்தியில் போவார், உட்காருவார், தட்டுலேருந்து எடுப்பார், சாப்பிடுவார். ஸோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் இன்றைக்கி வந்து லைட்மேன் பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கும், அண்ணன் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கும், இல்லை நம்ம ப்ரொடக்ஷனில் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறதுனா அது எல்லாமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்.